ஹை கைஸ், வெல்கம் சேனல். நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாகமான் போக போகிறோம். நான் வந்து பைக்கில் ஏற்றம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். நம்ம காஸ்ட்யூம் எப்படி இருக்கும் நல்லா கவர் பண்ணுங்க கைஸ் எல்லாருமே. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக பைக்கில் ஏறியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எல்லாத்துக்கும் அக்காக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே பை கைஸ். நம்ம வந்து அப்படி ட்ராவல் பண்ணும்போது கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ரைட், பை பாய் கைஸ். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோட்டயம் பைபாஸ் தான் போயிட்டுருக்கோம். அப்படி ரோடே பார்த்தீங்கன்னா அப்படி செங்குத்தாக இருக்கும் கைஸ். பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருக்குது. அப்படி நானும் அத்தானும் அப்படி பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே போய்ட்டுருவோம் கைஸ். கைஸ் நம்ம கேரளாவில் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் போகிறவங்க வந்து 2 பேர் ஹெல்மெட் போட்டிருக்கணும். அதே மாதிரி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. அதை தாண்டி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்க ஸ்பாட்டில் ஃபைன் கைஸ். ரூல்ஸை மீறக்கூடாது கேரளாவில். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கோயிலெலாம் தெரு இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்செலாம் ரொம்ப அதிகமாக உண்டு கேரளாவில். அந்த ஒரு சர்ச்சு தெரியுது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில். இப்போ நம்ம வந்து அதுக்கிட்ட தான் போக போகிறோம். அதுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சு பாலாவில் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம வந்து வாகமான் போவோம். முன்னாடி நீட்டாக வச்சுருக்காங்க. அப்படி பாலாவிலேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஈராட்டுப்பேட்டை வரும் கைஸ். இதான் அந்த ஈராட்டுப்பேட்டை பிரிட்ஜு. சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஃபுல்லாக போகுது கைஸ். வேறு அளவுக்கு ப்யூராக இருக்குது கைஸ். வாட்டர்லாம் அப்படியே அருமையாக இருக்குது பிளேஸு. நம்ம தமிழ்நாடு சைடெலாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்லாம் கலராக இருக்கும். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் பஸ் தான் கைஸ். ஒன்லி ப்ளூ கலர் தான் ப்ரைவேட் பஸ்னால். கவர்மெண்ட் பஸ்னால் ரெட் கலரில் இருக்கும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸு. ப்ரைவேட் பஸ்க்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்க்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகமான் போகிற வழியில் பெட்ரோல் பங்க்கே கிடையாது. அதனால் எல்லாருமே மலைக்கு மேலே ஏறத முன்னுக்கூட்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிருங்க. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெட்ரோல் பங்க்கே கிடையாது வாகமான் போகிற வழியில். அதனால் எல்லாருமே பயப்படாமல் போகிறதுக்காண்டி டேங்க் ஃபுல் பண்ணிட்டு போயிருங்க. அதனால் நாங்களும் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு தான் போகணும் அப்படி முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் வந்து வண்டி பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கைஸ். ஸ்வைன் பறந்துடலாம் கைஸ். அட்லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வாகமான் வந்து ரைட் சைடில் போகணும். அந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம அங்கே தான் போய்கிட்டுருக்கோம். அந்த ஒரு மலை தெரியுது பாருங்கள். அந்த மலைக்கிட்ட தான் கைஸ் நம்ம போகிறோம். அந்த டாப்பில் போகணும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் மேலே. சூப்பராக அப்படி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. நம்ம மேலே போய் பார்க்கலாம் கைஸ். அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். போய்ட்டு பார்க்கலாம் கைஸ். கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரப்பர் மரம் கைஸ். நம்ம ஊரில் வேப்ப மரம் எப்படி எல்லா ஊருக்கும் ஒரு வேப்ப மரம் அந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் கேரளாவில் எங்கே போனாலும் ரப்பர் மரத்தை பார்க்கலாம் கைஸ். ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு தனி ஃபீலாக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா கூலிங்காக இருந்துச்சு கைஸ். அப்படியே பாருங்கள் கைஸ். மவுண்டன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கூலிங்காக இருக்குதுன்னு. அப்படி வேறு லெவலில் இருக்குது ட்ராவல் பண்ணுறதுக்கு. அப்படியே ஹில்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அருவிலாம் கொட்டுது கைஸ். பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. எப்பண்டா மேலே வாகமான் போவோம் அப்படி இருக்குது கைஸ். ஹில்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்ல செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஏன்னா சண்டே போனோம் நாங்கள். அதனால் நல்லா பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க வாகமான் சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த இருக்கு பாருங்க. அதான் வந்து வாகமான் என்ட்ரன்ஸ் பில்டிங்கு. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் கைஸ். அங்கே போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்கிட்ட வந்தாச்சு கைஸ். இப்போ தான் வாகமான் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நம்ம உள்ள. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி என்ட்ரன்ஸ் போகிறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆள் நிறைய வராங்க. குதிரை வேறு போய்கிட்டு இருக்கு கைஸ் பக்கத்தில். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. நம்ம வந்து அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இப்போ நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மேலே போக அருமையான வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். யாரெல்லாம் வாகமான் வந்திருக்கீங்க, யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாகமான் பார்த்தீங்கன்னா எத்தனை அடி உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 ஃபீட்டு அபோவ் சி லெவல் கைஸ் கிட்டத்தட்ட. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எலப்பாறை வழியாக மெடாஸ் தான் கைஸ் போகிறோம். மெடாஸுங்கிறது ஒரு வியூ பாயிண்ட் வாகமானில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அங்கே போய்ட்டு வியூ பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து போகலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மெடாஸ் தான் வந்திருக்கோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து நடு ரோட்டில் வந்து பார்த்துருக்காங்க. ஐயோ அக்கா என்னக்கா நீங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா மெடாஸ் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து ரீச் ஆயாச்சு மெடாஸ்க்கு. பெர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எவ்வளோனா 25 ருபீஸ். நாங்கள் 2 பேர் போனோம். 50 ருபீஸ் பே பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய்ட்டோம் மிஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ்க்கு வந்து ஜிபேயில் பே பண்ணோம். சுத்தமாக டவரே கிடைக்கனாலும் ஜிபேயில் அது சென்ட் ஆகவே இல்லை. அதனால் நம்ம எல்லாருமே மறக்காமல் கையில் கேஷ் வச்சுட்டு உள்ளே என்ட்ரு ஆகும் கைஸ். நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இது இன்னொரு நேம் இருக்குது, முட்டைக்குன்னு கைஸ். மெடாஸ்க்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா முட்டைக்குன்னு. பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு கைஸ். பாருங்கள் கைஸ் வந்தாச்சு. மேலே எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படி பட்டை விட்டுட்ருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே பட்டை அப்படியே இந்த வெளியே கடையில் இருந்துச்சு பார்த்தீங்களா. அதில் வந்து பட்டை வந்து விற்கிறாங்க. அதை வாங்கிட்டு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க பட்டை விட்டு.
மெடாஸில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸிப்லைன் இருந்துச்சு, அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டிங் இருந்துச்சு. எல்லோரும் அப்படி ஸிப்லைனில் போயிட்டு போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. அப்படி நம்மளும் போட்டிங் அந்த போயிட்டு இருக்கோம் பாருங்கள், அது நம்ம தான் ஐஸ் அந்த சென்டரில் போகிறது. அப்படி நாங்களும் போயிட்டு வந்தோம் ஐஸ். நெக்ஸ்ட் நாங்கள் எந்த பிளேஸுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா தங்கல் பாறை கைஸ். 1 கிலோமீட்டர் இங்கேருந்து ரைட் சைடில் நாங்கள் அங்கே தான் போயிட்டுருவோம். மெடாஸ்லேருந்து தங்கல் பாறை பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டோம் தங்கப்பாறை வந்துட்டோம். இப்போது நேராக போயிட்டு அங்கே உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுங்க கைஸ். பாருங்கள், பார்க்கறதுக்கு பிளேஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த பாறைக்கு மேலே இருக்கிறோம். இந்த பாறை பேர் பார்த்தீங்கன்னா தங்கல் பாறை. வாங்க கைஸ். நாங்கள் போவோம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா கூல் கிளைமேட் தான். நீங்களும் மறக்காமல் இந்த இடத்துக்கு வாகமான் வந்தீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்டை நீங்களும் வியூ பண்ணி பாருங்கள், மறந்துடாங்க யாருமே. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கைஸ், அவ்வளோ மிஸ்ட்டு தான். எங்களை சுற்றியே ஃபுல்லாக மிஸ்ட்டாக தான் இருக்குது. எல்லோரும் இருக்கிறாங்க. நாங்கள் சண்டே போனதுனால ஃபுல் ட்ரெஸ் கைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் வியூ பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் வந்துருந்தாங்க. வாங்க சார் மேலே போகலாம் கைஸ். ஹாய் சொல்லுங்க. ஹாய். எவ்வளோ ஐட்டாக இருக்குண்ணே, செங்குத்தாக இருக்கு. வாங்க போகலாம் வாங்க வாங்க. ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய். ஐஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்ட் 1 பார்த்துருப்பீங்க. தங்கல் பாறையோட ஸ்டாப் ஆகிருக்கு. இதோட கண்டினியூ பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வரும் கைஸ். மறக்காம எல்லாரும் அதை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை கைஸ்.